அதில் உள்ள பேய்கள் உண்மையாக கிராமத்தில் தோன்றத் தொடங்கின. மக்கள் பயந்துவிட்டனர். ஆனால் அந்த 3 குழந்தைகள் மட்டும் இந்த மர்மத்தை தீர்க்க முடியும் என்று நம்பினர். முடிவு: அவர்கள் புத்தகத்தின் பிற பக்கங்களை ஆராய்ந்து பார்த்தபோது அது பழைய நூலகராக இருந்த பெரியவர் சாமி சையா என்பவருடையது என்பதை கண்டுபிடித்தனர். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு மாயமானார். அந்த புஸ்தகத்தை அவர் சமாதிக்குச் செலுத்த வேண்டிய தியாகம் செய்ததை மூவர்கள் புரிந்து கொண்டனர். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நடுவிரவு புத்தகத்தை சாமி ஐயாவின் பழைய வீட்டு நூலகத்திற்கு மீண்டும் வைத்தனர். உடனே அனைத்து பேய்களும் அமைதியாக ஒளிந்து கொண்டன. புத்தகத்தின் மீது இருந்த சாபம் நீங்கியது. கதையின் கடைசி வரி: அந்த பேய் புத்தகம் நூலகத்தில் இன்னும் இருக்கலாம், ஆனால் யாரும் அதை மீண்டும் திறக்க வேண்டாம்.